சென்னை கொளத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெறும் பொங்கல் விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டுள்ளார். செய்தியாளர் மாணிக்கம் இணைப்பில் இருக்கிறார். மாணிக்கம், வணக்கம். கூடுதல் விவரம் என்ன, சொல்லுங்க. மு.க.ஸ்டாலின் தனது சொந்த தொகுதியான கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில பொதுமக்களுடன் பொங்கல் விழாவை கொண்டாடி வருகிறார். பொங்கலை முன்னிட்டு இந்த பகுதியில ஆண்டுதோறும் பொங்கல் விழா கொண்டாடப்படுவது வழக்கம். அதன் அடிப்படையில இந்த ஆண்டும் முதலமைச்சருடைய சொந்த தொகுதியான கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில பொதுமக்கள் கூடி ஒன்று திரண்டு வைக்கக்கூடிய சமத்துவ பொங்கல் விழாவானது நடைபெற்று வருகிறது. வழக்கமாக கிராமங்கள் நடைபெறக்கூடிய போன்றே ஒரு மாடுகளை கொண்டு வந்தும் பொங்க பானையில் பொங்கலிட்டும் அவர்கள் அந்த பொங்கல் விழாவானது கொண்டாடப்பட்டு வருகிறது. முதலமைச்சர் தனது மனைவியாருடன் இந்த பொங்கல் விழாவில் பங்கேற்றிருக்கிறார். மேலும் குடும்பமாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த பொங்கல் விழாவில் பங்கேற்றிருக்கிறார்கள். தொடர்ந்து பகுதியில் இருக்கக்கூடிய பெண்கள் அனைவருமே புது பானையில் பொங்கல் இட்டு வரிசையாக அவருடைய பொங்கல் வைக்கப்பட்டிருப்பதையும் முதலமைச்சர் அவர்கள் பார்வையிட்டு வருகிறார். மேலும் பொங்கல் என்று கால்நடைகளுக்கு தாங்கள் வளர்க்கக்கூடிய கால்நடைகளுக்கு இனிப்புகள் ஊட்டுவதும் அல்லது பொங்கல் ஊட்டி மகிழ்வது போன்ற கொண்டாட்டமான நிகழ்வுகள் வழக்கமான பாரம்பரிய நிகழ்வுகள் ஒன்றாக இருக்கும். அதுபோல் கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியிலும் மாடும் கண்டுடன் கூடிய மாடு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அந்த மாடுகளுக்கு முதலமைச்சர் அவர்கள் உணவளித்திருக்கிறார். தொடர்ந்து பெரிய அளவிலான பொங்கல் வைக்கக்கூடிய விழாவாக நடத்தக்கூடிய இந்த விழாவில் பெண்கள் அனைவருமே வரிசையாக அவர்களுடைய பொங்கல் பானையில் பொங்கல் இருக்கிறார்கள். அதை அனைத்தையும் பார்வையிடக்கூடிய முதலமைச்சர் தொடர்ந்து பாரம்பரிய நிகழ்வாக நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வில் பங்கேற்கும் விதமாக தனது குடும்பத்துடன் பங்கேற்றிருக்கிறார். மேலும் இந்த விழாவில் கிராமங்களில் நடைபெறுவது போன்றே வடிவமைப்புகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அந்த விவரங்களையும் முதலமைச்சர்கள் பார்வையிட்டு வருகிறார். தொடர்ந்து இந்த ஆண்டும் முதலமைச்சர் இந்த விழாவில் குடும்பத்துடன் பங்கேற்றிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. நன்றி மாணிக்கம், தகவல்களுக்கு நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.